ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி, உலக மக்களாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஆன்சர், சிறுகுழு ஆட்சி, சவுதி அரேபியா. சிறுகுழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு ரஷ்யா மற்றும் சீனா. வடகொரியா மற்றும் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆட்சி நடைபெறுது. இந்த மாதிரி கேள்விகள் பொறுத்துகளை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. முடியாட்சி எடுத்துக்காட்டு ஓமன், கத்தார். மதகுருமார்கள் ஆட்சி நடைபெறக்கூடியது வாட்டிகன். மக்களாட்சி இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நடைபெறுகிறது. இரண்டாவது கேள்வி, கூற்று இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. காரணம், இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் முடிமன்னரை காட்டிலும் அதிக அதிகாரம் பெற்றவர். சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மூன்றாவது கேள்வி, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் பொது தேர்தல் எப்போது தொடங்கியது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 1951ஆம் ஆண்டு. கொஷின் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 1951 தொடங்கி 1952ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. பொதுவாக இந்திய சுதந்திரம் அடைந்த பின்னர் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1952. நான்காவது கேள்வி, கூற்று உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. காரணம், இந்தியா இறையாண்மை, சமதர்மம், மதப்பற்று, மக்களாட்சி மற்றும் குடியரசு அடிப்படையில் இயங்குகிறது. சரியான பதில் கூற்று சரி, காரணம் தவறு. தவறான ஒரு வார்த்தை இதில் இடம்பெற்றிருக்கு. மதப்பற்று கிடையாது, மத சார்பின்மை. ஐந்தாவது கேள்வி, இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 1920ஆம் ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு தேர்வில் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சரும் 1920. ஆறாவது கேள்வி, எந்த நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறை இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், இங்கிலாந்து. ஏழாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், இந்தியா. எட்டாவது கேள்வி, நேரடி தேர்தல் முறையில் பொருந்தாதது எது? இந்த கேள்வி அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர், குடியரசுத் தலைவர் தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறையில் நடைபெறுகிறது. மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவை எல்லாமே நேரடி தேர்தல் மூலியமாக நடைபெறுது. ஒன்பதாவது கேள்வி, பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சட்டங்களை இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், நாடாளுமன்றம். இதில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல்னு இருக்குது. ஸோ பாராளுமன்ற தேர்தல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். பத்தாவது கேள்வி, நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் பெறுவார் என கூறும் ஷரத்து எது? ஆன்சர், சட்டப்பிரிவு 63. மிக முக்கியமான கேள்வி. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியில் யார் இருக்காங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். 11வது கேள்வி, குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், மக்களவை சபாநாயகர் ஆகியோரின் சம்பளம் பற்றி கூறும் அட்டவணை எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், அட்டவணை 2. மேலும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர், சபாநாயகர், சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் தலைவர், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், கணக்காயர் மற்றும் தணிக்கை துறை தலைவர் இவங்க எல்லாத்து பற்றின சம்பளங்கள் பற்றிய விவரங்கள் அட்டவணை 2 இருக்கு. 12வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கிய பொழுது மாநில பட்டியலில் இருந்த துறைகளின் எண்ணிக்கை? ஆன்சர், 66 துறைகள். மத்திய பட்டியலில் 97 துறைகள், பொது பட்டியலில் 47 துறைகள் இருந்திருக்கு. அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட கேள்வி இது. தற்போது பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றம் செய்யப்பட்டு அதனுடைய எண்ணிக்கை 100, 61, 52 உள்ளது. 13வது கேள்வி, நவீன இந்தியாவானது எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வந்தது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள். 14வது கேள்வி, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் பிரிவு எது? ஆன்சர், ஆர்டிகல் 29. மிக முக்கியமான கேள்வி.
15வது கேள்வி அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார்? அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து, கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சரத்து 22 எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது என்று கூறுகிறது. 17வது கேள்வி இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் என்பது சமத்துவ உரிமை. இதற்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. 18வது கேள்வி எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தடுப்பு காவலில் சிறைப்படுத்துதல் 2 மாதங்களாக குறைக்கப்பட்டது? இதற்கு முன்னாடி அது 3 மாதங்களாக இருந்தது. ஆன்சர் 44வது சட்ட திருத்தம். 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி இது 2 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. 19வது கேள்வி எந்த சட்டப்பிரிவு நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல் பற்றி கூறுகிறது? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சட்டப்பிரிவு 50. 20வது கேள்வி இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் பதவி போன்றது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் அமெரிக்கா. 21வது கேள்வி கூற்று மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் துணை குடியரசுத் தலைவர். காரணம் மக்களவை உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கான சரியான பதில் கூற்று தவறு, காரணம் சரி. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர். 22வது கேள்வி அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது? முக்கியமான கேள்வி. ஆன்சர் 8 நீதிபதிகளை கொண்டிருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1950 அந்த காலங்களில். 23வது கேள்வி எந்த சட்டப்பிரிவின்படி தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெற முடியும்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் சட்டப்பிரிவு 32. இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்றும் அழைக்கப்படுகிறது. 24வது கேள்வி சிந்தி மொழி எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் 21வது சட்ட திருத்தம் 1967ஆம் ஆண்டு. அடுத்தடுத்த கேள்விகள் இது சம்மந்தமாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். 25வது கேள்வி மணிப்பூரி மொழி எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 71வது சட்ட திருத்தம் ஆண்டு 1992ஆம் ஆண்டு. மேலும் கொங்கணி, நேபாளி இந்த 2 மொழிகளும் 71வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 26வது கேள்வி மைதிலி மொழி எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 92வது சட்ட திருத்தம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு. மேலும் போடோ, தோங்கரி, சாந்தாலி இவைகளும் 92வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. மொழிகள் பற்றிய இந்த 3 சட்ட திருத்தங்களும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க, செப்பரேட்டாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 27வது கேள்வி நகராட்சிகள் பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? ஆன்சர் 12வது அட்டவணை. இதில் 18 துறைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 28வது கேள்வி 11வது அட்டவணையில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 29 துறைகள். 11வது அட்டவணை பஞ்சாயத்துகள் பற்றி கூறுகிறது. 29வது கேள்வி நதிநீர் தொடர்பான தகராறுகள் குறித்து நதி வாரிய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர் 1956ஆம் ஆண்டு. இதற்கான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 262. இதை தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 262 நதிநீர் தொடர்பான தகராறுகள். ஸோ நதிநீர் வாரிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. 30வது கேள்வி பண மசோதாவை வரையறுத்து கூறும் சரத்து எது? ஆன்சர் ஆர்டிக்கல் 110. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பண மசோதாவை வரையறுத்து கூறும் சரத்து ஆர்டிக்கல் 110.